Hello guys, welcome to my channel Padma Home Fashion. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா புளியங்கா தொக்கு பச்சடி தான் பார்க்க போறீங்க. பழுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு புளியங்காவா இருக்கும். அது பழுத்துச்சுன்னா தான் புளியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த புளியங்காய் தொக்கு வந்துட்டு இடிச்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து கிராமத்துல வச்சிருப்பாங்க. மரம் இருக்குது, நிறைய புளியங்காய் இருக்குது அப்படின்னா இடிச்சு அது வந்து தொக்கா பண்ணிட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்பப்போ பச்சடி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பப்போ எடுத்து கொஞ்சோண்டு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து அவங்க வந்து பச்சடி பண்ணிப்பாங்க. அதுதான் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போறேன். அந்த தொக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். எங்க பாருங்க, இதுதான் அதோட வந்து தொக்கு. இப்படிதான் இருக்கும். எங்க பாருங்க, காய் வந்துட்டு புளியங்காய் வந்துட்டு நல்லா பச்சையா இருக்கும். நல்லா வந்துட்டு கழுவிட்டு காய வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் இதை போட்டு உரல்ல போட்டு நல்லா இடிப்பாங்க. ஒன்றும் பாதியமா இடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி தொக்கு பண்ணி ஜாடியில போட்டு வைப்பாங்க. அது ஊற 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 வந்துட்டு இந்த மாதிரி பிரவுன் கலர்ல இது வந்துட்டு 1 வருஷம் இல்ல, 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் கூட வச்சிருப்பாங்க. நல்லா வந்துட்டு நிறைய பண்ணி பெரிய ஜாடியில போட்டு வச்சிருப்பாங்க. ஊர்ல கிராமத்துல எல்லாம், ஆந்திரால எல்லாம். அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து செஞ்சு பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அது வந்துட்டு நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டே 1 வருஷம் ஆகி போச்சு எனக்கு. இந்த பாரு ஃபுல்லா கொடுத்தாங்க. பாதி காலி ஆயிடுச்சு, இன்னும் பாதி இருக்கு. இது நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தொக்கி எடுத்து நம்ம பச்சடி பண்ணிக்கலாம். என்னென்ன காய் போடணுமோ அந்த காயெல்லாம் போட்டுட்டு, இல்ல தக்காளி வெங்காயம் எது இருந்தாலும் போட்டு இந்த மாதிரி வந்து பச்சடி பண்ணிக்கலாம். இதை அப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வா. ஃபர்ஸ்ட் எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க, மறந்துட்டேன். பாருங்க, கடாயில எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். நம்மளுக்கு இந்த பச்சடி செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா பாருங்க. 3 வெங்காயம், ஒரு 10-15 காஞ்ச மிளகா, ஒரு 10-15 பூண்டு பல்லு. நான் தோலோட போடுறேன். பூண்டு வந்துட்டு நீங்க தோல் உரிச்சு போட்டுக்கிறதா இருந்தா அது உங்க இஷ்டம். நான் வந்துட்டு தோலோட போடுறேன். இது 3 தான் நம்ம வந்துட்டு போட போறோம். வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு இதை போட்டு எண்ணெயில போட்டு நம்ம வதக்க போறோம். எண்ணெய் சூடாகட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், லைட்டா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 1 by 1 சேர்க்கலாம். 3 வெங்காயம் போட்டிருக்கேன் நானு. இந்த சைஸ் வெங்காயம் வந்துட்டு ஒரு 3 போட்டிருக்கேன். கட் பண்ணி பெரிய பெரிய பீசஸா வந்துட்டு போட்டிருக்கேன். இது வந்து நம்ம மிக்சியில போட்டு அரைக்கதான் போறோம், ஒன்றும் பாதியமா. அதனால வந்து பெரிய பீஸாவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட வந்துட்டு காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணும். இதுல நம்ம வேற எதுவும் போட போறது கிடையாது. அந்த சொப்பு மட்டும்தான் நம்ம வந்துட்டு போட போறோம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு அந்த சொப்பு போடும். இன்னும் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துல வதங்கினா போதும். இந்த தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெறும் தொக்கே போதும் நம்மளுக்கு வந்து சாதத்துல போட்டு கட்டஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லா பிடிப்பா இருக்கும். அந்த தொக்கு வந்துட்டு பிரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் வந்துட்டு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல வாய்க்கு டேஸ்டாகவும் இருக்கும். கிராமத்துல எல்லாம் வந்துட்டு குழம்பு இதெல்லாம் வந்து செஞ்சு எடுத்துட்டு போக மாட்டாங்க. விவசாயம் போறப்போ வந்துட்டு இந்த ஒரு தொக்கு மட்டும் செஞ்சு வச்சிருப்பாங்க ஜாடியில. அவசரத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து லைட்டா வந்துட்டு காய் கூட போடுவாங்க. இந்த நீங்க தக்காளி, பூண்டு, இப்போ காஞ்ச மிளகெல்லாம் போட்டீங்க இல்லையா, நான் வந்துட்டு காய் எதுவுமே போடல. இன்னைக்கு வந்துட்டு வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா இந்த 3 மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் நானு. உங்களுக்கு தேவைன்னா வந்துட்டு பீர்க்கங்காய் கூட வந்து ஆட் பண்ணி, பீர்க்கங்காய், கத்திரிக்காய் இந்த 2 காய் வந்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எண்ணெயில வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதே போல வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் எல்லாம் ஒண்ணா வந்துட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த தொக்கு போட்டுட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து தொக்கு போட்டு ஆஃப் பண்ணிடுவேன். நீங்க பாருங்க, எனக்கு தேவையான தொக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இவ்வளவுதான் தேவை எனக்கு. ஏன்னா எங்க வீட்டுல 4 பேருக்கு இது கரெக்டா இருக்கும். இவ்வளவுதான் தொக்கு. தொக்கு போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு
சும்மா அந்த சூட்லயே வந்து அந்த தொக்கு வந்து வதங்கிடும். உப்பு போடாதீங்க, ஏன்னா அது வந்து அந்த தொக்குலயே வந்துட்டு நிறைய உப்பு போட்டிருப்பாங்க. அதனாலதான் அது கெடாம இருக்கும் வந்துட்டு. அதனாலதான் வந்துட்டு கெட்டு போகாம 2-3 வருஷம் இல்ல 4-5 வருஷம் கூட வந்துட்டு ஸ்டோரேஜ் வந்து பண்ணி வச்சுப்பாங்க. அவ்வளவுதான், இது நல்லா வதங்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆறுன பிறகு மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். பாருங்க, நல்ல தொக்கு வந்து ஆறி மிக்சி ஜார்ல மொத்தமா போட்டுடுங்க. உப்பு சேர்க்க வேணாம், இதுலயே உப்பு மூடி போட்டு நம்ம வந்துட்டு மிக்சியில போயிட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படி பாருங்க, நல்லா ஒண்ணும் பாதியமா ரொம்ப வந்து நைஸா அரைக்காம ஒண்ணும் பாதியமா வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்படிதான் இருக்கும். இதுதான் பச்சடின்னு வாங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்துட்டு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது சாதம் போட்டுட்டு நெய் இருந்துச்சுன்னா நெய்யும் போட்டுட்டு நீங்க சாப்பிடலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இது ஒன்னே போதும். இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் ஏதாவது தொட்டுக்கன்னா ஒரு அப்பளமோ ஒரு ஆம்லேட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு புளியங்காய் தொக்கு வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் நானு. இங்க பாருங்க, இப்படிதான் இருக்கும் இந்த தொக்கு. இது வந்து சாதத்துல போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு கிடைச்சதுன்னா வீட்டுல புளிய மரம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இது போல வந்து செஞ்சு வச்சுக்கலாம். ஜாடியில போட்டு வச்சுக்கிட்டு எப்பப்போ தேவையோ அப்பெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு தொக்கு செஞ்சுக்கலாம் நம்ம. அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு மார்க்கெட்ல கிடைக்கும், ஆன்லைன் ஆப்ல எல்லாம் வந்துட்டு இதுல வந்துட்டு இந்த ஃபுட்டு வந்துட்டு கிடைக்கும். அமேசான் ஆப்ல கிடைக்குது, இல்லைன்னா டச் மைட்டும், இல்லைன்னா வந்துட்டு நேட்டிவ் ஸ்பெஷல், இந்த 3 ஆப்ல வந்துட்டு கிடைக்கும். இதோட லிங்க்ஸ் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு கொடுக்குறேன். நீங்க செக் அவுட் பண்ணி வாங்கிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். Until then, bye from Padma Old Fashion. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog ல வரேன். டேக் கேர், பாய்.